இங்க ஷாஷிங்கிற ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராதனால அவரோட ஹஸ்பண்டும் பொண்ணும் அடிக்கடி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஷாஷியோட அக்கா பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க அமெரிக்கா போக வேண்டி வருது. இவங்கள முன்னாடி அனுப்பி வச்சுட்டு பின்னாடி வரதா ஃபேமிலி மெம்பர் சொல்றாங்க. யாரும் கூட இல்லாததுனால இங்கிலீஷ் தெரியாம எப்படி போறதுன்னு பயந்துகிட்டே போறாங்க. ஃபிளைட்ல இவங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்து ஒருத்தர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்ப அமெரிக்கா போன இவங்க ஒரு நாள் சாப்பிடறதுக்காக தனியா கடைக்கு போன இவங்க அந்த கடைக்காரங்க பேசின இங்கிலீஷ் புரியாம அழுதுகிட்டே வந்துடுறாங்க. அப்ப இவங்க நாளை வாரத்துல இங்கிலீஷ் கத்துக்கலாங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. அதை பார்த்த இவங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஷாஷிக்கு அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுனால இவங்களுக்கு இங்கிலீஷ் மேல அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஷாஷியோட குடும்பம் கல்யாணத்துக்காக இந்தியால இருந்து வராங்க. இப்போ இவங்க தன்னோட குடும்பத்துக்கு தெரியாம அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறாங்க. அங்க போனதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது இவங்களோட ஃபைனல் எக்ஸாம் அந்த கல்யாணத்தன்னைக்கு தான் வருதுன்னு. அதனால அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சோகமா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களோட பையன் அடிபட்டு கிடக்குறான். இவங்க விட்டுட்டு போனதுதான் காரணம்னு சொல்லி இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்கள திட்டுறாங்க. அதனால சாசி இங்கிலீஷ் கிளாஸ் போறதை நிறுத்திடுறாங்க. இப்போ கல்யாணத்தன்னைக்கு அந்த எக்ஸாமுக்கு போக முடியாத சோகத்திலேயே சாசி இருக்காங்க. இப்போ கல்யாண மாப்பிள்ள இங்கிலீஷ்காரனா இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. கடைசியா சாஷிய பேச சொன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராதுன்னு அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்ல அப்ப சாசியோ நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்துல ஒத்துமை எவ்வளவு முக்கியம், ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் வரலைன்னா அது எப்படி அவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கணும், ரெண்டு பேரும் சரிசமமா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயே சொல்றாங்க. இவங்க பேசின இங்கிலீஷை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் கை தட்டி பாராட்டுறாங்க. அதே நேரம் இவங்களோட ஹஸ்பண்டும் பொண்ணும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இங்கிலீஷ் பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.